எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான நார்த் இந்தியன் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது பாலக் சாகர் சோர்ச்சோரி. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இது செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல பாலக்கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதில் அலசி வச்சிருக்கிற கீரையை போடுங்க. 2-3 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை தண்ணியில் இருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஊற்றுறேன். முதல்ல நான் கத்திரிக்காயை வதக்க போகிறேன். இன்னைக்கு நான் 4-5 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை வதங்கினதும் எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 5 அன்னாசிப்பூ விதைகள், 1 பிரியாணி இலை போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கி போடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு கலந்து விடுங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நறுக்குனது போடுறேன். ரெண்டு சின்ன சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு, 2 மீடியம் சைஸ் முள்ளங்கி, 150 கிராம் மஞ்சள் பூசணிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபியில் எல்லா வெஜிடபிள்ஸும் 2 இன்ச் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் 1.5 இல்லைனா 2 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. அரை கப் தண்ணி ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ வதக்கின கத்திரிக்காயை சேருங்க. அப்புறம் வேக வச்சிருக்கிற கீரையை சேருங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாலக் சாகர் சோர்ச்சோரியை சூட சர்வ் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்க இல்லையா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது வந்து சப்பாத்தி ஃபுல்காக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.